ஹலோ, இன்னைக்கு சம்மர் ஸ்பெஷல் குழந்தைகளுக்காக டோக்லா பண்ணி காட்டலான் இருக்கேன். இது வந்துட்டு குஜராத்திக்காரங்களோட ட்ரெடிஷ்னல் ஃபுட் தான். நம்ம இட்லி தோசைக்கு அரைச்சி போடுற மாதிரி அவ வந்து கடலை பருப்பை ஊற வச்சு முதல் நாளே அரைச்சி வச்சுடுறா. அடுத்த நாள் அது வந்து இந்த மாதிரி டோக்லா பண்ணிக்கிறா. அதுக்கு வந்து அவ ஈனோவோ அல்லது வந்து பேக்கிங் சோடா அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்றது கிடையாது. அதே புளிச்சுடுறதோ இல்லையோ மறுநாளைக்கு அதே கரெக்டா இருக்கு. இதெல்லாம் நமக்கு வந்து இன்ஸ்டன்டா தான் கடையில பண்ணி தரா. இப்போ நான் இன்ஸ்டன்டா தான் அதை பண்ணி காட்ட போறேன். இப்போ இதுக்கு தேவையான சாமான்கள் சொல்ற பாருங்க. கடலை மாவு, தயிர், மஞ்சப்பொடி, உப்பு, எண்ணெய், சர்க்கரை, ஈனோ சால்ட், கொஞ்சோண்டு இஞ்சியும் ஒரு சின்ன பச்சை மிளகாவும் இதை சதைச்சி வச்சிருக்கேன். 2 கொத்தமல்லி, அதுக்கு மேல அந்த வாட்டர் விடும் இல்லையா, அதுக்காக இந்த பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் 1/2 மூடி லெமன், தேங்காய் துருவல், இதான் இதுக்கு தேவை. இதுக்கு பாருங்க, கடலை மாவு எடுத்துட்டு இருக்கேன். நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. அது கடையில வாங்கின கடலை மாவு தான். இது ஒரு 1 கப்பு, இது ஒரு 1/2 கப்பு, 1.5 கப் போட்டிருக்கேன் நான். அதுல இந்த மாவு வந்து 1.5 போட்டிருக்கிறதால இதுல முக்காக்கு வந்து தயிர், முக்காக்கு ஜலம், 2 சிலிப்பி எடுத்துக்கலாம். கொஞ்சம் புளிச்சு இருந்தா பரவாயில்ல. இப்ப இதுல முக்கா ஜலம். இப்ப பாருங்க, இதை நல்லா சிலிப்பிடலாம். சிலிப்பியாச்சு. இப்ப பாருங்க, இந்த மோர்ல 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேன். உப்பு தேவையான அளவு, மஞ்சப்பொடி மட்டா போட்டுக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப அந்த மஞ்சப்பொடியோட வாசனை தெரியும். இதுல விட்டுலாம் அதை. அப்புறம் இதுல பாருங்க, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில். இந்த இஞ்சியும் பச்சை மிளகாவும் சதைச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அது கொஞ்ச நேரம் அப்படியே இந்த பீட்டரால அப்படியே பண்ண வேண்டியதுதான். இப்ப பாருங்க, ஒரு 1/2 மூடி லெமன் பிழியிறேன். பாருங்க, இதை நல்லா கலந்துட்டு அந்த 1.5 கப்பு தயிரும் தண்ணியும் கலந்துட்டு சிலிப்பி அதை கலந்தோம் இல்லையா, அது கரெக்டா இருக்கும் இதுல. இப்ப இந்த மாவு ரெடி பண்ணி வச்சுக்கணும். வச்சுட்டு ஈனோ போடுறதுக்கு முன்னாடி இந்த பாருங்க, எதுல பண்ண போறோமோ, எங்க காலத்துல அந்த பெரிய சைஸ் குக்கர் இல்ல, ப்ரெஷர் பேன் தான் இருக்கு வாத்துல. அதனால நான் இந்த பாத்திரம் எடுத்துட்டு இருக்கேன். நீங்க குக்கரையே எடுத்துக்கலாம். எப்படி நம்ம வேக விடுமோ அடியில ஸ்டாண்டு போட்டு அந்த மாதிரி நீங்க வேக விட்டுக்கலாம். இப்ப பாருங்க, இது வந்து கேக் பண்ற அந்த பாத்திரம். இதே மாதிரி தானே குக்கர் வெட்டியும் இருக்கும். நீங்க குக்கர் உள்ள அதே மாதிரியே வச்சுக்கலாம், அந்த மாதிரி பாத்திரத்தை. இப்போ இதுல கொஞ்சம் எண்ணெயை தடவிடுவோம். நார்மல் குக்கிங் ஆயில் தான். சுற்றி வர நல்லா தடவியாச்சு. நான் 1.5 கப்பு மாவு போட்டிருக்கேன் இல்லையா, இதுக்கு நல்லா 2 ஸ்பூன் போடலாம். இந்த ஈனோ பேக்கெட் வைக்கிறா பாருங்க, கரெக்டாக அது 1 ஸ்பூன் இருக்கு பாருங்க. அதே மாதிரி இன்னொரு பேக்கெட் அதே அளவு தான். இப்போ பாருங்க, இது நல்லா அப்படி கலந்துரும். எப்படி பொங்கி வருது பார்த்தீங்களா? இந்த அளவு போட்டாதான் நல்லா ஃப்ளஃபியாக வரும். இந்த பாருங்க எப்படி பொங்கி இருக்கு பாருங்க. இமீடியட்டா இதுல விட்டுருவோம். இப்ப பாருங்க, இதை எடுத்து இது உள்ள வச்சுடுறேன். இப்போ நான் சுட்டு இதை மூடிடுறேன். கரெக்டா ஒரு 15 மினிட்ஸ் டைம் பார்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்ல 15 மினிட்ஸ். கொதி வந்திருக்கும் இல்லையா, அடியில ஜலம் கொதி வந்தப்பறம் தான் நம்மளே வச்சிருக்கோம். இப்ப பாருங்க, அது வேகிறதுக்குள்ள நம்ம ஒரு கிரீன் சட்னி இதுக்கு அரைச்சிடலாம். கொத்தமல்லியும் புதினாவும் இதை வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் நான். அவா காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கு தக்கின உப்பு மட்டா, கொஞ்சம் அதுக்கு தக்கின மாதிரி ஒரு சின்னதாக 1/2 மூடி லெமன். அதில் என்ன பிழிஞ்சோம்னா கலரும் அப்படியே இருக்கும் உங்களுக்கு. இப்போ இதை மட்டா ஜலத்தை விட்டு நான் அரைச்சிட்டு வர போகிறேன். பாருங்க, சட்னி ரெடி. இப்போ இந்த டோக்லாக்கு மேலே ஒரு தாளிச்சு கொட்டி ஒரு வாட்டர் கொடுப்பா இல்லையா, அது பண்ண போகிறேன். மட்டா கொஞ்சம் எண்ணெய் விட்டுண்டு கடுகு, பச்சை மிளகா, ஒரே ஒரு பச்சை மிளகா அப்படி கீத்தி வச்சிருக்கேன். அவாவா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்கோ. கருவேப்பிலை, கொஞ்சோண்டு பெருங்காயம், தேங்காய் துருவல் வெள்ளையா துருவி வச்சுக்கோங்க. சும்மா ஒரு பரட்டு, அந்த சூடே போதும். இப்போ பாருங்க, இதை நான் எடுத்துடுறேன். கொஞ்சம் ஜலம் விடலாம். சர்க்கரை 1 ஸ்பூன், லைட்டாக உப்பு, அவ்வளோதான். இதை அணைச்சுடுறேன். ஒரு 2 நிமிஷம் ஆட்டும். இதில் கொஞ்சம் லெமன் பிழியணும். பாருங்க, இந்த லெமன் கொஞ்சோண்டு ஒரு 7-8 சொட்டு விட்டுருப்பேன். இப்போ பாருங்க, கரெக்டாக 15 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ ஸ்டவ் அணைச்சுட்டேன். இப்போ வெந்திருக்கான்னு பார்ப்போம். இப்போ ஜலத்தை தொட்டு இந்த கத்தியால் அப்படி குத்தி பார்ப்போம். ஒட்டலை பாருங்க, மாவா இல்லை, வெந்திருக்கு நல்லா. இப்போ இதை வெளியில் எடுத்து ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வைப்போம். அதுக்கப்புறம் அதை கட் பண்ணலாம். இப்போ பாருங்க, நல்லா 10 நிமிஷம் இதை ஆற வச்சாச்சு. இப்போ எடுக்க போகிறேன். இந்த பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த சைடில் இந்த கத்தியால் இப்படி எடுத்துருங்க. எடுத்துட்டு இதை அப்படியே கவுக்க வேண்டியதுதான்.
எப்படி சூப்பரா வந்திருக்கு பாருங்க, கண்ணு கண்ணா. இப்ப பாருங்க, இந்த தேங்காய், கடுகு, இதெல்லாம் பச்சை மிளகாலாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதை இது மேல தூவிடணும். இப்போ இந்த ஜலத்தை கொதிக்க வச்சு அதுல சர்க்கரை, லெமன், உப்பு எல்லாம் போட்டிருந்தேன் இல்லையா, அந்த வாட்டரை அது மேல ஊற்றிடணும். இப்போ பாருங்க, இதை கட் பண்ணிடலாம். கட் பண்ணும்போதே தெரியுது பாருங்க எவ்வளவு ஸ்பான்சியா இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்திருக்கு பத்தியில. என்ன ஸ்பான்சியா இருக்கு பாருங்க, எப்படி அமுங்கிறது பத்தியில. இது பத்தியில இந்த கிரீன் சட்னியை தொட்டு தொட்டு சாப்பிட வேண்டியதுதான். எல்லாரும் இந்த டோக்லா ரெடி பண்ணி பாருங்க. ஈனோ கண்டிப்பா வேணும். அப்படி நீங்க ஈனோ யூஸ் பண்ணலன்னா சோடா போட்டுக்கோங்க, கொஞ்சோண்டும் சமையல் சோடா. அப்படி நீங்க போடலைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட பருப்பு சிலி கணக்காக தான் வரும், அது கணத்துண்டு அப்படி வரும். எல்லாரும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல போடுங்க. என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.